காகம் சனீஸ்வரனுடைய வாகனம். இப்போ காகத்துக்கு சோறு வைக்கலாமா, காகத்துக்கு சாதம் வச்சு சனீஸ்வரன் அட்ரஸ் தேடிக்கிட்டு வந்துட்டாருன்னா என்ன பண்ணுறது வீட்டுக்கு அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். சார் சனீஸ்வரன்லாம் வரமாட்டார், நீங்கள் காகத்துக்கு சாதம் வைக்கலாம், எப்போ வேணாலும் வைக்கலாம். ஒன்று, எல்லாரும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏழரை சனி இந்த மாதிரியான சனியை கிராஸ் பண்ணித்தான் வந்தாகணும். அந்த டைமில் போய்கிட்டு நான் காகத்துக்கு சாதம் வைக்கிறேன், முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னாக்க இந்த சாவ போகிற நேரத்தில் சங்கரான்னு வாங்கல, அந்த கணக்காயிரும். அதனால் நீங்கள் தான தர்மம்னு எடுத்துக்கிட்டால் காகத்துக்கு வைக்கிறத பற்றி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, தாராளமாக வைக்கலாம். அதனால் சனீஸ்வரன் ஒன்றும் சிரமப்படுத்திட மாட்டார். ஏழரை சனி இருக்கிறப்ப, அஷ்டம சனி இருக்கிறப்ப, இல்லாதப்ப நீ எப்போ வேணாலும் காகத்துக்கு சாதம் வைக்கலாம் சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. இந்த காகத்துக்கு சாதம் வைக்கிறதுனால ஒரு கஷ்டம் வந்துருமானா நிச்சயமாக வராது. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான, காகத்துக்கு சாதம் வைக்கிறீங்களோ இல்லையோ, புருஷனுக்கு சாதம் வைக்கணும் முதல்ல. ஏன்னா சீரியல் பார்த்துக்கிட்டு இப்போ அதையுமே விட்டுறாங்க, நீங்களா ஓட்டு சாப்பிட்டுக்கங்க எல்லாம் டேபிளில் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்றாங்க. அந்த இது இல்லாமல் சாதம் போட்டிங்கன்னா இன்னமுமே வாழ்க்கை செழுமையாக இருக்கும்.